பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. வந்தாலே தலை தீபாவளி தான். ஏன் கெட்டப்லயே வரேன். அண்ணா வணக்கம். உங்களுடைய பெயர் மாவட்டம் என்னண்ணே? என் பேர் சுந்தர்ண்ணே. கடலூர் டிஸ்ட்ரிக்ட் கோப்பூனூர் விருத்தாச்சலம் தாலுக்கா ரூபா நாராயணன் நல்லூருங்க. இப்போ வந்து நம்ம தலை தீபாவளின்னு கொண்டாடுறோம்ல, தலை தீபாவளி அது எதனால கொண்டாடுறோம் சரிங்களா? தலை தீபாவளிக்கு என்னென்ன செய்வாங்க? தலை தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது அது வந்து ஒரு பெரிய ஒரு கதை. அது கரெக்ட்பா. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்ககிட்டயே சொல்றேன், உட்கார் ப்ளீஸ். பெரிய கதை தலை தீபாவளிங்கிறது வந்து ஒரு பெரிய கதை. ஆமா, அது துரியோதரன் கதைன்னு சொல்லுவாங்க. சரி. அந்த ராமன் துரியோதரன் கதையில வந்து முடியும். அது ஆக்சுவலா அதை வெற்றி படக்குள்ளதான் நம்ம வந்து அதை ஒரு தலை தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கோம். இப்ப தலை தீபாவளிக்கு என்னென்ன பண்ணுவாங்க? அதாவது தலை தீபாவளின்றது புதுசா கல்யாணம் பண்றவர்களுக்கு வந்து புதுசா கல்யாணம் பண்றவங்களுக்கு தலை தீபாவளி. அவங்களுக்கு தான் தலை தீபாவளி. அவங்க மாமியார் வீட்டு வருமானம் கூப்பிட்டு அவங்க முறைகள் செஞ்சு எல்லாம் கறி விருந்தெல்லாம் வச்சு முறையா அவங்கள இதெல்லாம் உங்களுக்காக தயார் பண்ணது. குடலு, தலைக்கறி, நெஞ்சுக்கறி, மூளை நல்லா சீரும் சிவப்புமா வேற என்னென்ன வாங்கி கொடுப்பாங்க? வேற எல்லாமே ஸ்வீட்டு, பட்டாசு, புது துணி, மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ், போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. பூர்த்தி பண்றது எல்லாமே பண்ணுவாங்க. எல்லாமே பண்ணுவாங்க. அந்த இது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் சொல்லுவாங்கல்ல. ஆமா, அது மாப்பிள்ளை விட்டா பொண்ணு விட்டா மச்சான இருந்தாலும் எண்ணெய் தேய்ச்சி மாப்பிள்ளைக்கு முறையா மச்சாதான் தேய்க்கிறதுல இல்ல. சீதா, என் முதுகுல கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி விடுறியா? சரி போ, எண்ணெய் எடுத்து வரேன். ஆயில் பார்த்தா அப்படிலாம் இருக்கும். பட் இருந்தாலும் அது நேர்ச்சுவலா இருக்கும். ஆமா சரி. ஒரு சில வீட்டுல வந்து குழந்தைய தேய்ச்சி விடுவாங்க. ஆமா, மச்சான் இருந்தா மச்சான் தேய்ச்சி விடுவாங்க. உங்களுக்கு எப்படி நடந்துச்சு தலை தீபாவளிலாம்? எனக்கு தலை தீபாவளி அப்புறம் மாமியார் வீடு வசதி என்ன கேக்குறீங்க? நீங்க பார்த்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க. தினம் விருந்துதான், நல்ல குடும்பம்னே. பாத்தீங்கன்னா நான் ஃபாரின்ல இருந்தா அன்னைக்கு துபாயில தீபாவளி இல்லையா? ஏயா அதை கேக்குறேன்? நானே வெளிநாட்டுல கிடந்தேன் அப்படி சொல்ல வரீங்களா? ஆமா, ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி அது. சொல்ல முடியாது, சோசியலா இருந்தாலும் சொல்றேன். சரி. ஆமா, அன்னைக்கு வந்து 2017 இருந்தேன். 2017 நான் கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டேயா. ஆமா, தலை தீபாவளி எனக்கு வந்து ஊர்ல ஓடல. பட் இருந்தாலும் நான் மனசுல தலை தீபாவளியை நினைச்சுக்கிட்டு காலத்தை அப்படியே ஓடி. சரி. அப்ப இப்போ நீங்க ஊருக்கு போய் தலை தீபாவளி கொண்டாடுன்னு சொன்னாண்டா என்ன சொல்லுவீங்க? அதுதான் ஒரு சீசன் போல தான். ஒரு டைம் தான் ஒரு தலை தீபாவளி. அதுக்கு வருஷம் கேட்க கூடாது. அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே தீபாவளி எப்பயும் நடக்கிற போலதான் நடக்கும். ஆமா, மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிண்ணா. நன்றி. பதில் சொல்லுங்க.